அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ தலைப்புச் செய்தியில பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சர்ப்ரைசிங்கா ஒரு விஷயம் நடந்திருக்கு. குடியரசு துணைத் தலைவர் தன்கர் ராஜினாமா செஞ்சிருக்காரு அவரோட பதவிய. ஓகேங்களா? ஸோ வைஸ் பிரசிடென்ட் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு காரணம் அவரு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க மருத்துவர்கள்லாம் உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கு. வயசான காலத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. அதனால உடல்நல காரணங்கள மையமா வச்சு அவர் தன்னுடைய குடியரசு துணைத் தலைவர் பதவிய ராஜினாமா செஞ்சிருக்கிறார். சரிங்களா? ஸோ இவர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய 14வது குடியரசு துணைத் தலைவர். அதாவது இந்தியாவோட 14த் வைஸ் பிரசிடென்ட். சரிங்களா? எப்ப பதவி ஏத்திருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ ஆகஸ்ட் 11 ஆகஸ்ட் 2022ல தான் இவரு பதவி ஏத்திருப்பாரு. பார்த்தீங்கன்னா, இவருக்கு 2027 வரைக்கும் பதவிக்காலம் இருக்கு. இன்னும் 2 வருஷம் அவருக்கு இருக்கு. இருந்தாலும் அதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஜக்தீப் தன்கர் ராஜினாமா செஞ்சிருக்கிறார். சரிங்களா? ஸோ குடியரசு துணைத் தலைவர் யாருக்கு ராஜினாமா கடிதத்த அனுப்புவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ வைஸ் பிரசிடென்ட் யாருக்கு அனுப்புவாங்கன்னா, பிரசிடென்ட்க்கு தான் அனுப்புவாங்க. எந்த ஆர்டிக்கிள பயன்படுத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கிள் 67 சப் கிளாஸ் ஏ. சரியா? ஸோ வைஸ் பிரசிடென்ட் ராஜினாமா செய்றாங்க அப்படின்னா, இந்த ராஜினாமா கடிதத்த அவரு யாருக்கு அனுப்பணும்? குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். சரிங்களா? ஸோ 67 ஏவ பயன்படுத்தி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. அடுத்தது ஆர்டிக்கிள் 68 பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்டிக்கிள் 68 சப் கிளாஸ் 2 அத பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு இப்ப குடியரசு துணைத் தலைவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. அப்ப அந்த இடத்துல ஒரு காலியிடம் வேக்கன்சி வந்திருக்கு இல்லையா? சோ அந்த வேக்கன்சிய நிரப்பணும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல ஆர்டிக்கிள் 68 சப் கிளாஸ் 2ல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ இப்ப மறுபடியும் குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் நடத்தப்படும். அதுல வரக்கூடிய குடியரசு துணைத் தலைவர் மறுபடியும் அவர் பதவி ஏத்துக்கக்கூடிய நாள்ல இருந்து 5 வருஷத்துக்கு பதவியில இருப்பார். சரிங்களா? சோ புதுசா ஒரு எலக்ஷன் நடக்கும். குடியரசு வைஸ் பிரசிடென்ட்க்குன்னு. வரக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நமக்கு அ அவரு பதவி ஏத்துக்கிட்ட அந்த டேட்ல இருந்து ஒரு 5 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா, அ என்ன பண்ணுவாரு? வைஸ் பிரசிடென்ட்டா இருப்பாரு. சரியா? இத 68 சப் கிளாஸ் 2ல சொல்லியிருக்காங்க. இதே 67 சப் கிளாஸ் ஏ என்ன சொல்றாங்க? நமக்கு வைஸ் பிரசிடென்ட் அவரோட ரெசிக்னேஷன் லெட்டர பிரசிடென்ட் கிட்ட குடுக்கணும் அப்படிங்கிறது. சரியா? சோ இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா, நமக்கு இப்ப பிரசிடென்ட் ரிசைன் பண்றாரு அப்படின்னா, அடுத்த பிரசிடென்ட் எலக்ஷன் 6 மாசத்துக்குள்ள நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. ஓகேவா? பிரசிடென்ட் ரிசைன் பண்றாரு அப்படின்னா, அ அடுத்த பிரசிடென்ட்ட செலக்ட் பண்றதுக்கான எலக்ஷன் அப்படிங்கிறது 6 மாசத்துக்குள்ள நடக்கணும். ஆனா வைஸ் பிரசிடென்ட் ரிசைன் பண்றாரு அப்படின்னா, அவர தேர்ந்தெடுக்கக்கூடிய அவர தேர்ந்தெடுக்கிறதுக்கான எலக்ஷன் அப்படிங்கிறது அஸ் சூன் அஸ் பாசிபிள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. ஓகேவா? அஸ் சூன் அஸ் பாசிபிள். ஓகேவா? இங்க தான் பிரசிடென்ட்னா தான் 6 மாசம். ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 6 மாசத்துக்குள்ள ஒருத்தர புடிச்சு போடணும். சரிங்களா? இது வைஸ் பிரசிடென்ட் அப்படின்றப்ப அஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க கான்ஸ்டிடியூஷன்ல. சரியா? சோ இந்த டிஃபரன்ஸையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இத கூட நமக்கு கன்ஃப்யூஸ் பண்ற மாதிரி கேட்கலாம். ஓகேவா? அதே மாரி இதுவரைக்கும் குடியரசு துணைத் தலைவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா நெறைய பேர் பண்ணியிருக்காங்க. வி.வி. கிரி பண்ணியிருக்காரு. வெங்கட்ராமன் அவர்கள் பண்ணியிருக்காங்க. வி.வி. கிரி, வெங்கட்ராமன் அவர்கள்லாம் அவங்களுமே பார்த்தீங்கன்னா, அவங்களோட பதவி காலத்துல 2 வருஷம் மிச்சம் இருக்கப்பயே பதவிய ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. ராஜினாமா பண்ணிட்டு குடியரசுத் தலைவர் ஆயிருப்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வேற யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்கர் தயாள் சர்மா, கே.ஆர். நாராயணன் இவங்களுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு அவங்களுடைய குடியரசு துணைத் தலைவர் அப்படிங்கிற பதவிய ராஜினாமா செய்த ஆட்களாக இருக்காங்க. சரியா? ஸோ சர்ப்ரைசிங்கா நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ அதை சார்ந்த செய்திகள தான் நம்ம முதல்ல பார்த்திருக்கோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசாங்கம் புதுசா ஒரு விஷயத்த பண்ண போறாங்க. நாட்டின் முதல் இருவாட்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் தொடங்க இருக்காங்க. எந்த இடத்துல தொடங்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆனமலை புலிகள் காப்பகம் இருக்கு இல்லையா? ஆனமலை டைகர் ரிசர்வ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அந்த ஆனமலை புலிகள் காப்பகத்துல தான் ஒரு பகுதியில என்ன பண்ண போறாங்க? இருவாட்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் அப்படிங்கிறத தொடங்க போறாங்க. இந்தியாவுல இந்த இருவாட்சி பறவைகளுக்கான ஒரு பாதுகாப்பு மையம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் தொடங்கப்பட்டது கிடையாது. இந்தியாவிலேயே முதல் முறையா தமிழக அரசாங்கம் தான் இந்த ஒரு விஷயத்த பண்ண போறாங்க. அந்த ஒரு செய்திய தான் இங்க குடுத்திருக்காங்க. மேலோட்டமா தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்ததா இன்றைய திருக்குறள். "பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான்" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லா உயிர்
உயிர்க்கும் பிறப்பு ஒரு தன்மையானதே. ஆயினும் செய்கின்ற தொழில்களின் உயர்வு தாழ்வு வேறுபாடுகளால் சிறப்பியல்பு ஒத்திருப்பதில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற திருக்குறள் நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்துக்கிட்டே தான் வரும் இல்லையா? சோ அந்த குறளுக்கான விளக்கத்தை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. சோ டிஃபரன்சஸ் பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் அதனுடைய மைய கருத்தாக இருக்கு. சரியா? திருக்குறளின் 972 அதிகாரம் பெருமை அப்படிங்கிற அதிகாரத்துல. சோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள் எல்லாத்தையுமே பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.